லூக்கா 1:44. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இங்க 2 பேரை குறித்து சொல்றாரு. ஒன்னு எலிசபெத்து, ரெண்டாவது மரியாள். எலிசபெத்து ரொம்ப வயசு சென்றவள். ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இப்ப குழந்தை உண்டாயிருக்கு. ஏன் குழந்தை உண்டாகாத ஒரு காரணம், அது சப்ஜெக்ட் வேற இல்லையா. அவங்க வீட்டுக்காரன் இருக்கிறார் இல்லையா, அவர் பேசியே என்ன உண்டாகாம போயிடுச்சு, குழந்தை இல்லாம போயிடுச்சு. அதனால அவனை ஊமையாக்கி, அவன் ஊமையான உடனே இங்க என்ன நடக்குது, கர்ப்பம் நடக்குது. நிறைய பேர் பாருங்க, ஆமா சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம், ஏதை கண்டோம், என்னத்தை கண்டோம், இதே பேசியிருப்பாங்க பாருங்க. கட்டாயம் ஒண்ணுமே நடக்காமையே இருக்கும் இல்லையா. இவனை வாய கட்டின உடனே இந்த வயசான எலிசபெத் என்ன உண்டாயிட்டா, ஏன் அப்படின்னா இவ கர்ப்பவதியாகி யோவான பெத்துக்கலனா இயேசு பிறந்து வரும்போது அவருக்கு என்ன கொடுக்க முடியாது, ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. தேவன் பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான திட்டத்தை வச்சு, நோக்கத்தை வச்சு உன்னையும் என்னையும் அப்படிதான் இங்கே அழைச்சிருக்கிறாரு. அதனால எது பிரசங்கம் பண்றாங்க, கதை சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வேஸ்ட் தான் இல்லையா. அப்ப கவனிங்க, இந்த அம்மாவும் கர்ப்பவதி, அவ கன்னி பெண்ணு. அந்த அம்மா இவங்க ரொம்ப நாள் கர்ப்பவதியா இருக்காங்க, அவங்க இப்போதான் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்றாங்க. எந்த வார்த்தை? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை. மிகப்பெரிய பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற ஒரு வராரு. இந்த உலகத்தின் சாபத்தை நீக்க போறாரு, தரித்திரத்தை நீக்க போறாரு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணுதான்? நான் அதனால தான் சொல்றது, ஏமா சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டா சரி, படி ஏறி வர முடியல அப்படின்வாங்க நிறைய பேர். நான் ஒரு மல்லிகடையில் பார்த்தேன், படி ஏறி வந்தால் என்னமோ ஒன்று குறைவுன்னு போட்டிருந்தாங்க இல்லையா. அது மாதிரி நீ கர்ப்பிணியோடு வந்து உட்காந்து விசுவாசத்தோடு கேட்டா எதிர்காலத்தில் தேவ சித்தத்தை செய்ய போற குழந்தை எங்க துள்ளும்? வயிற்றுல துள்ளும். அப்ப அந்த குழந்தை துள்ளுதான், அந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகுது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நடக்க போகுது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை என்ன பண்ண போறாரு? மீட்க போறாரு, உலகத்துக்கு தீர்வு கொடுக்கிறாரு. சத்தத்தை கேட்ட உடனே குழந்தை அவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு.